ராஜா 100 தடவை செஞ்சு அடிச்ச சச்சின் டெண்டுல்கர் கடை யாராலையும் உடைக்க முடியாது. அதே மாதிரி 100 தடவை ஜெயிலுக்கு போன ஓர கடை யாராலையும் முடிக்க முடியாது. மச்சான் இது நம்மள மாதிரி காசு வாங்கிட்டு முள்ள மரத்துல பண்ற கேப் மாதிரி மேல சத்தியமா சொல்றேன். இத சூப்பர். ஸ்டேஷன்ல இருந்து எஃப்ஐஆர் வாங்கிட்டு வந்தியா? புல்லட் கூட ரெடியா இருக்கடா மச்சான். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பாட் எங்க? முதல்ல பாண்டி பஜார் அடிச்சு நொறுக்குறோம். அடுத்து வருவது ஸ்ரீநகர். முதல் அடி எங்க? பிளாஸ்மா டிவி. அது நான் எப்படிங்க சொல்ல முடியும்? தடிப்பொடி. அடுத்து அது இது. அடுத்தது 1 2 3. அடுத்தது யாரு? மறுபடியும் நீயா? ஏங்க என்ன ஒண்ணு பண்ண மாட்டீங்களா? ஐயோ ஐயோ ஐயோ, நம்ம வீட்டுக்குள்ளே வந்து என்ன சலம் கையை நிட்டுனா கடுப்பாயிருவ சேட்டு. அரே பகவான். சேட்டு, உன் பக்கத்து வீட்டு மன்மோகன் எனக்கு 500 ரூபாய் கொடுத்து உன் வீட்டு மேல கல்லெறிஞ்சு வார்னிங் கொடுக்க சொன்னான். அதனால தான் அப்படி செஞ்சேன். ஆனா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் மேல எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்த? கடையா அர்ஜுன் ஒரு கிடிச்சினு அடிச்சு நொறுக்கிட்டேன். நம்ம நகை கடையா அர்ஜுன் ஒரு கிச்சு. அதையும் நொறுக்கிட்டேன். வந்து ஆளுங்களையும் சாமான்களையும் ஒரு கிச்சினு. அதையும் செஞ்சுட்டேன். நீ கம்ப்ளைண்ட்ல சொன்ன எல்லாத்தையும் மொத்தமா ஒழுங்கா முடிச்சிட்டேன். டேய் சேட்டு, தப்பு என் மேல நான் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்குவேன். ஆனா செய்யாத தப்புக்கு எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலான்னு எவனாவது நினைச்சான்னா அவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் அவனை பின்னி பின்னி பெடல் எடுத்துருவேன். ஜாக்கிரதை. மாட்டிக்கொண்டாயா புல்லட் ராஜா? இந்த சரச சல்லாபங்கள் இன்னும் எத்தனை நாட்களுக்கென்று பார்த்து விடுகிறேன். வாழ்நாள் முடியும் முன்னரே அந்த தமிழனை நான் இங்கு வரவழைக்கப் போ. கண்ணா லட்டு தின்ன ஆசையா? ராஜா ராஜா 1/2 கிலோ தங்கத்தை அடிச்சிட்டேன்டா. நான் 50 கிலோ தங்கத்தை அப்படியே அடிச்சுட்டு எங்கடா? அந்த பொண்ணு உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்? அந்த பொண்ணு நசியம் பொண்ணா பிஎம் பொண்ணு? கல்யாணம் போடுறான். 2 நிமிஷம் கூட ஆகலையாடா. கடவுளுக்கு கருணையே இல்ல. எல்லாமே முடிச்சு போச்சு. இன்னும் நிச்சயதார்த்தம் முடியல கண்ணா. என்ன சொன்னீங்க சாமி? அதாவது நிச்சயதார்த்தம் ஒண்ணு நடக்குமோ இல்லையோ, அது 2 பேருக்கு இன்னும் நடக்கலன்னு சொல்ல வந்தேன். கண்ணோ இன்னொரு லட்டு வேணுமா? ஆமா சரண்யா. ஐ லவ் யூ. கூந்தல் காத பிளாக் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இத பாருமா. ஐ லவ் யூ. ஒருத்திக்கு சொன்னா 3 பேர் கீழே விடுறாங்க. என் கோரிக்கையை நிறைவேற்றுவியா? நல்ல தம்பி. இந்த தம்பி எப்பயுமே நல்ல விஷயத்தை தான் பேசுற. அவசரப்படாதே, நான் சிப்பு சாஸ்திரிடா. அண்ணா ஆள் எஸ்கேப்டா. என்ன அடிக்கிறீங்க? போய் தேடுங்கடா. போகாதே. அவனுக்கு இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு பிடிச்சிக்கிறான். 5 வருஷமா கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண முகூர்த்தம் போனா திரும்ப வருமா? அங்குலியே அங்குலியே பிரதான பிராப்திரஸ்து. சுபவாசனே சுபலக்னே சுபமுகூர்த்தே சர்வம் சுபமஸ்து. ராஜா, நான் ஸ்வேதாவோட லவ்ல விழுந்துட்டேன்டா. நீ என்ன இளவு வேணாலும் பண்ணி தோடா. ஆனா வெக்கம் மட்டும் படாதடா. அந்த கன்றாவை என்னால பார்த்து சகிச்சுக்க முடியலடா. காஜா, என்னடா? எனக்கு ஸ்வேதா வேணும்டா. நீ வேணும்னு சொன்னா வாங்கி கொடுக்கறது அதானே கடையில் வைக்கிற பொம்மையா? கல்யாணம் நிச்சயமான பொண்ணுடா, புரிஞ்சுக்கடா. எத்தனை பேர் சொத்து போனாலும் சரி, எனக்கு இப்பவே ஸ்வேதா வேணும் 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 வேணும்டா. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச காதலுக்காக 25 வருஷமா பழகின நண்பனை கொண்டுறேங்கடா. உன்னை நம்பி கூட இருக்கேன் பாரு. காஜா, பிரியாணி இருக்குங்கிறதுக்காக ஒயிட் ரைஸையும் இப்ப நம்ம கூட இல்லங்கிறதுக்காக எம்ஜிஆரையும் மறந்துருவோமாடா? கேவலம் காதலுக்காக நம்ம சில்வர் ஜூப்ளி ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் மறந்துருவோம் எப்பரா நண்பா நினைச்சேன்? ராஜா, ஸ்வேதா, ராஜா, காஜா, ராஜா, காஜா, ராஜா. ஐ லவ் யூ.
டேய் அவனை பத்தி ஏதாவது கண்டுபிடிச்சியா? யாருண்ணா? அம்மா கிட்ட ஐ லவ் யூ சொன்னா அவனா? அண்ணா அவன் ரொம்ப டேஞ்சரான ஆள்னா. என்னடா அவன் குவாலிஃபிகேஷன்? அண்ணா அவன் குவாலிஃபிகேஷன் தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? அவனுக்கு மானம் மரியாதை சூடு சொரணம் எதுவுமே கிடையாதானா? அவன் எப்ப என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாதானா? கிடைக்கலன்னா உன்னை போட்டு தள்ளுவேன். போடா. எங்க போற? டான்ஸ் கிளாஸ்க்கு. நீ டான்ஸ் கத்துக்கிட்டு மேடையில ஆடுறப்ப நான் கவுண்டர்ல உக்காந்துக்கிட்டு டிக்கெட்டை கிழிச்சு தரணுமா? இன்னும் ஒரு வாரம் கிளாஸ்க்கு போனா கோர்ஸ் முழுசா கம்ப்ளீட் ஆயிடும். இன்னும் 10 நாள் போச்சுன்னா நமக்கு கல்யாணம் ஆயிடும். அதுக்கு இல்ல மாமா, ப்ளீஸ். நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது உங்க தம்பி ஆதரவு கொடுத்தாருங்கிறதுக்காக எனக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க. அதுக்காக எனக்கு பிடிச்ச டான்ஸ் கூட கத்துக்க விட மாட்டீங்களாமா? மாஸ்டர். ஏய் யாரா நீ? ஹன்சிகா மோட்வானி 4246 குருஜி. யாரா? கலையையும் அதை மதிக்கிறவங்களையும் தடுத்தது யாரு? நீயா? நீயா? ஏய் நீயா? மாஸ்டர். மாஸ்டர். என்னடா டான்ஸுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னியா? ஏண்டா ஆக்சுவலா உனக்கு டான்ஸ்னா என்னன்னு தெரியுமா? தாக்கிட்டா 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 இது குச்சிப்புடி, இது கதகளி. வாட் இஸ் தட் லுக் ஐ சே? சொல்றா, என்ன முறைச்சு பாக்குற? பாஸ் என்ன பாஸ் இவன் இப்படி இருக்கான்? டேய் பணம் சம்பாதிக்கிறவன் எல்லாம் உண்மையான ஆம்பளை இல்ல, மனச சம்பாதிக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை. பேப்பர் படிச்சு தாங்க வைக்க கூடாது. எத்தனை தடவை சொல்றது? டேய் டேய் பேப்பர் கிட்ட உன் வீரத்தை காட்டுறியடா டுபாகூர். நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? சி 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 சி. பாஸ் பாஸ் நீங்களே சொல்லுங்க பாஸ், நான் என்ன பேசிட்டு இருக்கேன், அவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான்? பாஸ் நீங்களே சொல்லுங்க பாஸ். கொலை செஞ்சா பாடியை தூக்கி வெளியே போடுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தது ஒரு பணத்தோடையா? ஹன்சிகா மோட்வானி குருஜி 2624. நான் விளங்காதவன் ஐயா. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஐ அப்பாலஜைஸ். நீங்க அந்த பொண்ணை அனுப்புவீங்களோ இல்ல கல்யாணம் பண்ணிப்பீங்களோ அது உங்க விருப்பம். தயவு செஞ்சு நீங்க இதை கொஞ்சம் தூக்குனீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். கூப்பிட்டீங்களா? ஏண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ எமோஷனலா பணம் மனம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கோவத்துல கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. பணம் சம்பாதிக்கிறவன் ஆம்பளை இல்ல, மனச சம்பாதிக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை. உன் பிலாசபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கூட ஸ்வேதாவை ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். கூட்டிட்டு போ. ஏய் வித்யா பாலன், அவன் இவன் எவனாவது ஸ்வேதாக்கு 5 அடி டிஸ்டன்ஸ் தாண்டி கிட்ட வந்தான்னு வச்சுக்க, என் டெட் பாடி உங்க சோஃபால இருக்கும். நான் போயிட்டு வரேன். நான் போறேன், நீ வா. என்னடா காலையில இருந்து ஒரே சந்தோஷமா இருக்க? எங்க ராஜா போறோம்? ஏதாவது பார்ட்டி கிட்டி சிக்கிருச்சா? ஸ்வேதா நினைப்பு வந்துருச்சுடா. ராத்திரி ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம்னா? மப்பல இருக்கும்போது வளர்ந்ததையெல்லாம் எவனாவது நம்புவானடா கேடப்பையில. எவன்டா அவன் மொக்க டிரைவர்? வெள்ள வாடா. வாடா வெள்ள. காலு காலு காலு. அம்மா. நான் உங்ககிட்ட சொன்னதை பத்தி என்ன முடிவு எடுத்திருக்க? என்ன முடிவு எடுத்திருக்க? மூஞ்சிலையும் பாரு, மறந்திருப்ப. மறுபடியும் சொல்றேன், ஐ லவ் யூ. இது இப்பதான் தாங்க முடியல. சாகணும் போல இருக்கா? தலையா எவன் வந்தாலும் தலைய வெட்டிடலாம் போல இருக்கு. என்ன அவ்வளவு பெரிய ஆம்பளையா நீ? அவ்வளவு பெரிய போக்கிரியா? போட்டு தள்ளிடுவியா? யார் நீ? பொறுப்புள்ள இந்திய குடிமகன். ஆனா உன் மூச்சு பார்த்தா அப்படி தெரியலையே. வேற எப்படி தெரியுது? என் வயல சொல்லணுமா? என்னடா ரோட்ல போற கார் மேல வந்து மோதுறது, அழகான பொண்ணை பார்த்தா வம்பு இழுக்கிறது. ரோட்ல எந்த பொண்ணையும் நிம்மதியா விட மாட்டீங்களா? ஒரு குத்து விட்டன்னா அரபிக் கடலுக்கு அந்த பக்கம் போய் விடுவேன். என் கையில வெப்பன் இல்ல, அதனால அவனை நீ தப்பிச்சிட்ட. இல்லன்னா நான் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணோட நிழல கூட உன்னால தொட முடியாது. யாருன்னு நினைச்ச? என்னடா திமிரா பாக்குற? வேணாம் குருஜி, ஏறுங்க. ஏறுங்க குருஜி.
டேய் காஜா, உன் அண்ணிய கரெக்ட் பண்ணணும்னா முதல்ல இந்த தொப்ப கமல்ஹாசன் ஏதாவது பண்ணணும்டா. காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஐயோ என்ன கெடுக்க வர, காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஐயோ என்ன காப்பாத்துங்க, என்ன ஒத்து கெடுக்க வர, என்ன ஒத்து கெடுக்க வர, காப்பாத்துங்க. உன்னை காப்பாத்த ஆம்பளை நான் இருக்கேன். யார் நீ? உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. என்ன ஒத்து கெடுக்க வர சார், சார். எவன்டா அவன்? நான் தான்டா அடியே நமிதா. டேய் சிகப்பு பருத்தி வீரா, பகல்ல அவ கூட ராத்திரி இவ கூட இந்த மாதிரி எத்தனை பேரோட வாழ்க்கையில டே அண்ட் நைட் மேட்ச் விளையாடிட்டு இருக்க? ஏய் நமிதா, என்னடி இவன் உனக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்றான். இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் மாதிரி இவனையும் நீ ஓட்டிக்கிட்டு இருக்கியா? இவகிட்ட அப்படி என்னடி இருக்கு? இந்த பாட்டில் சைஸ் கூட இல்ல. வந்துரு. டேய் தாமரை இலை மேல இருக்கிற தண்ணி மாதிரிடா நானு. இந்த மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் என்ன டெம்ப் பண்ண முடியாது. யூ நோ மை ஏஜ் 45, ஸ்டில் வர்ஜின். நீங்க என்ன கண்ணிகளி இல்லையா? ஸ்டில் வர்ஜின் யூ நோ. ஏய் நமிதா, இனிமே என்னால தாங்க முடியல. தானா வந்துரு, சம்மதிச்சிரு. துடிக்குது எனக்கு. முடியாது சொல்லுமா. அடக்க முடியல. சம்மதிக்க மாட்டேன். சம்மதிச்சிரு. முடியாது, நீங்க என்ன கற்பழிச்சிருவீங்க. ஏய் ஏய், பேனாக்கு பேப்பருக்கு சண்டை நடக்கையில ரப்பர் பால் வந்து அனாவசியமா தடுக்காத. போ போ. ஏய் ஏய் ஏற்க மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற உரிமையை எப்படிலாம் காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. என்னடி பசப்புற நொங்கிற நேரத்துல தடையா நொங்கிடுற. நீ அவளை ரேப் பண்றியா இல்ல என்ன ரேப் பண்றியா? ஒன்ன தாண்டி புனிதமான இந்த நாட்டியாலயத்தை பிரிச்சு மேய பாக்குறியா? விட மாட்டேன்டா. என்னாச்சு நமிதா? ராஜா நமிதா 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 என்னாச்சு நமிதா? என்னாச்சு நமிதா? நமிதா நமிதா என்னை இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டியே நமிதா. ஒரு சைக்கிள் கூட கொலை பண்ணிட்டியடா பாவி. கொலை பண்ணிட்டியடா பாவி. நான் எங்கடா அவளை கொலை பண்ண? பூவுல விழுந்தவன் எப்படா செத்து போவா? பேப்பரால் அடிபட்ட கோமாக்கு போயிருக்காங்கடா பூதேவி. வெயில் கூட படாம எவ்வளவு மென்மையா வளர்ந்தவ தெரியுமா என் நமிதா? இதுவா வெயில் படாம மென்மையா வளர்ந்தது? கரடிக்கு சேலை கட்டா மாதிரி இருக்கு. இது மென்மையா வளர்ந்ததா? அடியாயமா கொலையும் பண்ணிட்டு கிண்டல் வேற பண்றியாடா? கிண்டல் அஜயா டிவி, விஜய் டிவி, சன் டிவி, கலைஞர் டிவி, டிவி சேனல் எல்லாம் கூப்பிடுறதுக்கு இங்க என்ன ராஜராஜா படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குது? கால்ல வேணா விழுறடா. நீ என்ன சொன்னாலும் செய். சொன்னதெல்லாம் செய்வியா? செய்றேன். சத்தியம் பண்ணு. மறுபடியும் சத்தியம் பண்ணு. சத்தியம். டியர் ஸ்டூடண்ட்ஸ், தாளம் தட்டி தட்டி என் கைகளும் நாட்டியம் ஆடி ஆடி என் கால்களும் கலைச்சு போச்சு. அதனால எனக்கு உதவியா இந்த நாட்டியாலயத்துக்கு வாரிசா ஒருத்தரை நியமிச்சிருக்கேன். யாரு குருஜி அவரு? எந்த கைகளோட அபிநயம் பார்த்து பூக்கள் எல்லாம் அப்படியே மலருமோ, எந்த கைகளோட தாளத்தை கேட்டு இடி கூட அப்படியே அடங்குமோ, யாரோட கால் அசைவுகளை பார்த்து மயில் கூட நாட்டியம் கத்துக்குமோ, அவன் தான் என்னோட சிஷ்யன். வணக்கம் குருஜி. நல்லா நடனக்கலா சிகாமணிகளுக்கும் வணக்கம். மாஸ்டர், இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. ராத்திரியே முழுசா தெரிஞ்சு போச்சுமா. வெளிய பார்க்க பைனாப்பிள் மாதிரி முள்ளா இருந்தாலும் மனசு மட்டும் வெண்ண. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் குருஜி. அதுக்கு இல்ல மாஸ்டர். ஸ்வேதா, குரு பேசிட்டு இருக்கும்போது எதிர்த்து பேசலாமா? வாய முடிக்கும். மாஸ்டர், இங்க ஒண்ணு அவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். ஸ்வேதா, எனக்காக நீ உன் லட்சியத்தை சாகடிக்க கூடாது. நான் வரும் குருஜி. அம்மாடி, உன் முடிவை மாத்திக்க கூடாது. கிளம்பு தம்பி, கிளம்பு கிளம்பு கிளம்பு. நான் நமிதா கிட்டே போறேன். நமிதா கிட்ட போறியா? நில்லு சிஷ்யா. இது வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஊடல் வந்ததே இல்லையா? மாஸ்டர், மாஸ்டர் நீ இங்க தான் இருக்கணும். மாஸ்டர், நீயும் இங்க தான் இருக்கணும். தளாங்கு தக்க திமி, தளாங்கு தக்க திமி, தளாங்கு தக்க திமி, தளாங்கு தக்க திமி, தளாங்கு தக்க திமி. மாஸ்டர் கண்ணடிக்கிறான் அவன். அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியா? நீங்க கத்து கொடுத்த முதிரைகள் தான் மாஸ்டர். நயன்தாரா, நயனங்கள், அதரங்கள். புதுமையான முத்திரைகள்மா. கன்ஃபியூஸ் ஆகாம கத்துக்கங்க. மாஸ்டர், இப்ப என்னடா? அந்த பொண்ணு இடுப்பு தெரியல மாஸ்டர். அந்த பொண்ணோட இடுப்பு தெரியலையா? ஏண்டா அந்த பொண்ண வந்து உன் மடியில உட்கார்ந்து டான்ஸ் ஆட சொல்றியா? டேய், லீனியன்ட்டா இருக்கங்கிறதுனால லெவல கிராஸ் பண்ணாத. தோலை உரிச்சிருவேன், ஜாக்கிரதை. நமிதா, ஐயோ வாமா, நீ முன்னாடி வாமா. நமிதா, டாக்கிட்டா.
இது என்ன மாஸ்டர், நீங்க அப்படி இப்படி பண்ண சொன்னீங்கன்னா இந்த பொண்ணு இப்படி இப்படி பண்ணுது. அப்படி இல்ல ஸ்வேதா, அம்மா டாப்ஸி கை என்ன இவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு. இது ஓகேவா மாஸ்டர்? உனக்கு ஓகே தானே? கண்டினியூ. ஓ மாஸ்டர், இந்த இடுப்பு இருக்க இத கொஞ்சம் இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க ஆட்டினா நல்லா இருக்குல்ல மாஸ்டர்? ஆட்டுறதுக்கெல்லாம் என்ன ஆளாக்காத, என்னவோ பண்ணி தொலை. மாஸ்டர் சம்மதிச்சிட்டாரு. நீ அடிச்சிட்டேன்ற ஃபீலிங்ல மாஸ்டர் ஏதாவது பண்ணிக்கிட்டா? குருஜி, உங்க புது அசிஸ்டன்ட் சூசைட் பண்ணிக்க போறாரு. ஐயோ மம்மி, வரமா ஸ்வேதா, கிளி மஞ்சாரோ கண்ணம் கூடி மஞ்சாரோ. அடி பாவி, சின்ன பையன் ஏதோ ஓரங்கட்டி ஒண்ணு கடிக்க வந்தா அத கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம சினிமா ஷூட்டிங் மாதிரியா வெடிக்க பார்க்க வரீங்க? போங்க. வந்து வச்சுக்கிறேன். என்னம்மா, ஆக்ஷன் ரிப்ளை வேணுமா? We thought you going to commit suicide. I suicide? I know suicide. I am cyanide. யாராவது டச் பண்ணா டிக்கெட். நீங்க என் மேல வச்சிருக்கிற கடல் அளவு காதலுக்கும் அன்புக்கும் உங்க அபிமானத்துக்கும் ரொம்ப நன்றி. லாட் ஆஃப் தேங்க்ஸ். बहुत बहुत शुक्रिया. என்னாச்சு, எல்லாரும் போறாங்க, அவன் போய் சேர்ந்துட்டானா? குருஜி 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 குருஜி, ஏன் குரு, நான் சாகாம திரும்பி வந்ததுல உங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் போல இருக்கு. நோ 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 நோ. அது போட்டோம், ஸ்வேதா என்ன பத்தி என்ன நினைக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? நீ ரொம்ப கெட்டவனா, மோசமானவனா, கேவலமானவனா? நான் கேட்டது நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு இல்ல, ஸ்வேதா என்ன நினைக்கிறான்னு. அவ வாழ்க்கையில நீ குறுக்க வரவே கூடாதுன்னு நினைக்கிறான். அப்படியா? அப்படின்னா நான் ஸ்கூலுக்கு வந்தப்பவே அவ மாமனுக்கு போன் பண்ணிருப்பாள்ல. அப்புறம் நான் சாகுறேன் நீங்க ஓடி வந்தப்போ அவ பதறி அடிச்சுக்கிட்டு இங்க எதுக்கு ஓடி வந்தா? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? தில் ஜாத்தா ஹே கொஞ்சம் கொஞ்சம் ஹோதா ஹே. கடவுளே, ஸ்வேதாக்கு எதுவும் ஹோத்தாகே இல்லாம பாத்துக்கப்பா. என்னம்மா, எதுக்காக சிரிக்கிற? உனக்கு எதுவும் ஹோத்தாகே ஆயில்லையே? எனக்கு எதுவும் ஆகல மாஸ்டர். I am cyanide. என்ன சாஸ்திரி, ஸ்வேதா கிட்ட எவ்வளவு பெரிய மாற்றம்? கல்யாண முகூர்த்தம் கிட்ட நெருங்கிடுச்சு இல்ல கண்ணா? இது என்ன, இன்னும் என்னென்னமோ அற்புதங்களை பார்க்க போறேன். குருஜி, குருஜி இல்லங்க குருஜி. எங்க போறீங்க குருஜி? கிளாஸ் ரூமுக்குடா. அது கிளாஸ் ரூம் இல்ல குருஜி, சமுத்திரம். சமுத்திரமா? ஹன்சிகா, அவன் வந்ததுல இருந்து நான் இப்படி தாண்டா இருக்கேன். நேத்து கூட வெள்ளையா இருந்ததுனால பினாயில பால் நினைச்சு குடிச்சு தொலைச்சிட்டேன். வாட்டரு தள்ளிப்போ. வந்துட்டியா? என்னது இது? பிறந்த நாள். உனக்கா? உங்களுக்கு. எனக்கா? ஓஹோ, இவன் ஏதோ பிளானோட வந்திருக்கான். ஜாக்கிரதையா இருக்கணும். என்னடா தங்க பண்ண போறேன்? நிறைய பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். இப்போதைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். All the students, including Sweta. பார்ட்டியை எதுக்கு என்ன பண்ற பாரு? என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? பார்ட்டிக்கு பொண்ணுங்களை கூட்டிட்டு போய் குச்சு குச்சு ஓதாய பண்ணலான்னு பாக்குறியா? ரெண்டு கண்ணமும் வீங்கி போயிடும், ஜாக்கிரதை. நீ என்ன அடிச்சியா? அபச்சாரம் குருஜி. அடிக்கலையா குருஜி? அப்ப உங்க பர்த்டே பார்ட்டி? ஏண்டா, ஒரு தடவை சொன்னா உன் மண்டையில ஏறாதா? இன்னொரு தடவை இப்படி பேசுன உன்னை குடிய வச்சு கும்மு கும்மு கும்முன்னு கும்மிடுவேன், ஜாக்கிரதை. அம்மா, என்னாச்சு குருஜி? நான் திட்டின திட்டு என் மேலேயே அப்ளை ஆகுது, எப்படிடா? குருஜி, பாப்பா உங்களோட பர்த்டே பார்ட்டி. எத்தனை தடவையா சொல்றது? குருஜிக்கு வந்தா கிள்ளி வச்சிருவாரு. நீ திட்டுற திட்டு கூட என் மேலேயே அப்ளை ஆகுது, எப்படிடா? குருஜி, பர்த்டே பார்ட்டி. இத பாரு, குருஜிக்கு மட்டும் கோவம் வந்துச்சு. நீ வாய் மூடி சும்மாறா மண்டப்பாயில. அடி வாங்குறதுக்கு பர்த்டே பார்ட்டியே பெட்டர். எங்க தள்ளிட்டு போற? ஹாப்பி பர்த்டே டு யூ குருஜி. கண்ணுல என்ன தண்ணி குருஜி? இது தண்ணி இல்லடா, ஹாப்பி டியர்ஸ். என் 40 வருஷ வாழ்க்கையை திரும்பி பார்த்தா அரங்கேற்றோம் தக்கதிமியே தவிர இந்த கேக் கட்டிங் எல்லாம் இருந்ததே இல்ல. ராஜா, என் மேல ஏன் அநியாயத்துக்கு வெறியா இருக்க? இது என்ன? கேக் கட் பண்ண.
இங்க என் பேரை காணுமேப்பா. அங்க இல்லாத பேரை பாக்குறீங்களே தவிர இங்க இருக்கிற அன்பை பார்க்க மாட்டேங்கிறீங்க. ராஜா குருஜி இப்ப என்னப்பா? நீ என்கிட்ட என்ன சொன்ன? நான் ஒண்ணும் சொல்லலையே. அதனாலதான் ஆண்டவன் உனக்கு ஹைட்டையும் கொடுக்கல மூளையும் கொடுக்கல. இப்ப என்ன சொன்ன? நீங்க சும்மா இருக்க குருஜி. இப்படி திடீர்னு சொன்னா என்ன பண்றது? என்னப்பா சொன்னா? என்ன சொன்ன ஸ்வப்னா? என்ன சொன்னான்னு சொல்றா? ஸ்வேதாவோட பிறந்த நாளும் இன்னைக்குதானா? இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா 2 கேக் ஆர்டர் பண்ணிருப்பேன் குருஜி. எனக்கு ஒரு கண்ணு நீங்க, இன்னொரு கண்ணு ஸ்வேதா. எந்த கண்ணுக்கு நியாயமா இருக்குதுன்னு தெரியாம என் 2 கண்ணு துண்டு துடிக்குது குருஜி. பிளான்டா பேரை கூட எழுதாம வந்துட்டு கமலஹாசனோட கசின் பிரதர் மாதிரியே நடிக்கிற. கட் பண்ண சொல்லு, அவளையே கட் பண்ண சொல்லு. உங்களுக்கு எவ்வளவோ பெரிய மனசு குருஜி. கண்ணி கழியாத உங்களுக்கு கேக் கட்டிங் அவசியமா? இருக்கட்டும், நீ கட் பண்ணு ஸ்வேதா. நான் கேக் கட் பண்ண மாட்டேன். ஏய் ஸ்வேதா, நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் இதை வேண்டாம்னு சொல்ற. இப்ப நான் டோட்டல் கிளியர். இப்பத்துல இருந்து நம்ம 2 பேரும் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். அத தவிர உன் மனசுக்குள்ள வேற ஏதாவது ஃபீலிங்ஸ் இருந்தா கேக்க கட் பண்ணாத இவனை கட் பண்ணனும்னா முதல்ல நீ கேக்க கட் பண்ணு. கம் ஆன் ஸ்வேதா, கட் பண்ணு. கோ ஹெட். Happy birthday to you. Happy birthday to my Sweta. இன்னைக்கு ஸ்வேதா பர்த்டேன்னு உனக்கு எப்படி லவர் தெரியும்? பர்த்டே பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய விஷயமா குருஜி. லவரா? இப்பதானடா ஃப்ரெண்டுன்னு. லவரா தெரிஞ்சுக்கிட்டேன், ஃப்ரெண்டா செலிப்ரேட் பண்றேன். ஆந்திரா ஆடியன்ஸ்